Hello friends, welcome to Veil Trojan Crime Diaries. மணி ஹீஸ்ட்ங்கிற வார்த்தை இப்போ மக்கள்கிட்ட ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மணி ஹீஸ்ட்ங்கிற ஒரு சீரியஸ் வரவிட்டு இந்த வார்த்தை மக்கள்கிட்ட ரொம்பவே பரிச்சயமாக இருக்குது. மணி ஹீஸ்ட் அப்படின்னா என்ன? ஒரு பேங்கை போய் கொள்ளையடிக்கிறது, இல்லை இன்னொருத்தர் வீட்டில் போய் பணத்தை கொள்ளையடிக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி நெட்ஃப்ளிக்ஸில் அந்த வெப் சீரிஸில் சொன்ன மாதிரி பணம் எங்கே அச்சிடுறாங்களோ அந்த இடத்துலேயே போய் கொள்ளையடிக்கிறதா மணி ஹீஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் டிஜிட்டல் மணி ஹீஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபிசிக்கலாக ஒரு இடத்துக்கு போகாமல், பேங்க்குக்கு போகாமல், இன்னொரு இடத்துக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து கம்ப்யூட்டர் மூலமாக ஹேக் பண்ணி பணத்தை திருடுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மணி ஹீஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வழக்கு தான் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் மணி ஹீஸ்ட். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மணி ஹீஸ்ட் இதுவரைக்கும் நடந்திருக்குமான்னு தெரியாது, இல்லை இனிமேல் இந்த மாதிரி ஒரு மணி ஹீஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, மொத்தம் $1 பில்லியன், நம்ம இந்தியன் மணிக்கு 8360 கோடியை ஹேக்கர்ஸ் பேங்க் கம்ப்யூட்டரில் ஹேக் பண்ணி ஒரே நைட்டில் திருடியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பணத்தை திருடினது எங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது அமெரிக்காவில் நடந்த ஒரு கிரைம் கிடையாது, இங்கிலாந்தில் நடந்த ஒரு கிரைம் கிடையாது, பிரேசிலில் நடந்த ஒரு கிரைம் கிடையாது. நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ் பேங்க்ல நடந்த ஒரு கிரைம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2016 வருஷம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷோட சர்வருக்குள்ள நுழைஞ்சி ஹேக் பண்ணி இவ்வளவு பணத்தை அந்த ஹேக்கர்ஸ் எப்படி திருடினாங்க, எப்படி அவங்க சிஸ்டம்குள்ள ஊடுருவி வந்தாங்க, இவ்வளவு பணத்தை எப்படி சக்சஸ்ஃபுல்லா அவங்களால ஒரு நைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது, அவ்வளவு பணத்தையும் பேங்க்ல இருந்து அவங்களால வித்ட்ரா பண்ண முடிஞ்சதாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான டிஜிட்டல் மணி ஹீஸ்ட் கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட லென்த் கொஞ்சம் நீளமாக இருந்தால் கூட, பட் ஐ கேன் அஷ்யூர் யூ ஒன் திங், கடைசி வரைக்கும் உங்களை சீட்டு எட்ஜில் உட்கார வைக்கிற அளவுக்கு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி இந்த பங்களாதேஷ் சென்ட்ரல் பேங்க்ல என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஹார்ட் சிம்பிள், ஸ்டார் சிம்பிள், உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்னோட வீடியோக்கு ட்ராக்ஷன் கொடுக்கும். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இந்த கேஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ்னா என்னன்னு பார்ப்போம். இது ஒரு நார்மல் கன்சியூமர் பேங்க் கிடையாது. நீங்க போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்ல பணம் டெபாசிட் பண்றதுக்கோ வித்ட்ரா பண்றதுக்குரிய பேங்க் கிடையாது. நம்ம இந்தியாவில் நமக்குன்னு ஒரு ரிசர்வ் பேங்க் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கிறதுக்கு தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க. இந்த பேங்கோட ஒரு பிரதான வேலை என்ன அப்படின்னா எக்கனாமியை அட்ஜஸ்ட் பண்றது, கரன்சியை மேனேஜ் பண்றது, நாட்டில் இருக்கிற பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி மணியை அட்ஜஸ்ட் பண்றதுங்கிற மாதிரி மொத்தத்தில் மணியையும் பொருளாதாரத்தையும் கரெக்டா சிங்கா வச்சுக்கிறதா இவங்களோட பிரதான வேலை. இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ்ல இருக்க டாக்கா அப்படிங்கிற சிட்டில இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பிரதானமா நடக்கிற டிரான்சாக்ஷன் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியால இருந்து லண்டனுக்கு ஒரு பணத்தை அனுப்புறோம் அப்படின்னா டைரக்டா அனுப்ப முடியாது. நம்ம லோக்கல் அனுப்புறோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணி அனுப்பிடுறோம். பட் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு பணத்தை அனுப்பும் போது இடையில ஸ்விஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க் வருவாங்க. இந்த ஸ்விஃப்ட்ங்கிறது ஒரு கம்பெனி, அவங்க பெல்ஜியம்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு ஒரு பணத்தை அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிற நெட்வொர்க்குக்கு அனுப்புவேன். ஸ்விஃப்ட்டில் இருந்தால் இந்த பணம் வந்து லண்டனுக்கு மாறி போகும். ஒரு இடைத்தரகர் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விஃப்ட் தான் இடைத்தரகர் மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷும் அப்படி தான். அவங்க பேங்க்லேருந்து உலகத்தில் எந்த மூலைக்கு பணம் அனுப்புனாலும் ஸ்விஃப்ட் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஜென்ரலாகவே முஸ்லீம் கண்ட்ரீஸில் வீக்கெண்ட் எப்படி வரும்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் அவங்களுக்கு வீக்கெண்ட். நம்மளுக்குலாம் எப்படி சாட்டர்டே சண்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் இருக்கும். பட் வார நாட்களில் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ்ல நிறைய எம்ப்ளாயிஸ் வேலை பார்ப்பாங்க. பட் வார இறுதியில் அந்த 2 நாள் கூட ஸ்பெசிஃபிக்கா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ற அந்த செக்டர்ல நிறைய எம்ப்ளாயிஸ் வேலைக்கு வருவாங்க. அதுவும் ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் நடக்கிற அந்த செக்ஷன்ல எப்பவுமே ஒரு 4-5 பேர் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. பிகாஸ் இந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எந்த பேங்க்குக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். இன்கேஸ் அந்த டிரான்சாக்ஷன்ல ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணணுங்கிறதுக்காண்டி வார இறுதியில் கூட அவங்க பகல் ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க. பட் நைட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்னா மொத்தம் 2 விதமான டீடைல்ஸ் லாக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேங்க்லேருந்து ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் போகும்போது டிஜிட்டலாக கம்ப்யூட்டரில் ஒரு என்ட்ரி வரும். இவ்வளோ அமௌண்ட்டு இந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்குக்கு ஸ்விஃப்ட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரெக்கார்டு வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் ரூம்லேயே இவங்க ஒரு பிரிண்டர் வச்சிருப்பாங்க. அந்த பிரிண்டர்லேயும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு பிரிண்டர் வரும்.
இப்படி தான் ரெகுலராக இந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷில் நடந்துட்டு இருக்கு. வழக்கம் போல இந்த பேங்க் இந்த ஸ்ட்ரக்சரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2016 வருஷம் ஒரு வியாழக்கிழமை சாயங்காலம் இந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் நடக்கிற செக்டரில் திடீர்னு பிரிண்டர் வேலை செய்யல. அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பிரிண்டர் ஏன் வேலை செய்யலன்னு தெரியல. அந்த பிரிண்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வியாழக்கிழமை சாயங்காலம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல. பட் அதே டயத்தில் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்குரிய டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்கிறதுனால மேபி பிரிண்டர் வேலை செய்யல, அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த இன்டர்நேஷனல் செக்டரில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் அதை ஃப்ரீயாக விட்டுட்டு வியாழக்கிழமை அவங்க வேலை முடிக்க விட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளி சனி அந்த பேங்க்ல லீவ் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் நடக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும் வெள்ளிக்கிழமை காலையில் பேங்க்குக்கு வர்றாங்க. ஜென்ரலாக ஒவ்வொரு நாளும் இரவும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது பிரிண்டரில் நிறைய பிரிண்ட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இவங்க மார்னிங் வேலைக்கு வந்தவுடனே முந்தின நாள் இரவு என்ன மாதிரிலாம் டிரான்சாக்ஷன் போயிருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் அப்படி வந்து பார்க்கும்போது பிரிண்டரில் ஒரு பேப்பர் கூட இல்லை. அவங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. மேபி முந்தின நாள்லேருந்து பிரிண்ட் வேலை செய்யலைங்கிறதுனால எந்த டிரான்சாக்ஷனும் பிரிண்ட் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இப்போ கம்ப்யூட்டரில் செக் பண்ணுறாங்க. வியாழக்கிழமை இரவு ஃபுல்லாக நிறைய இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதுக்குரிய ரெக்கார்டும் டிஜிட்டலாக இருக்கிறதுனால சரி ஓகே பிரிண்டர் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை திரும்ப அந்த நாள் ஃபுல்லாக பிரிண்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால பிரிண்டரை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்படியே வெள்ளிக்கிழமை இரவு வந்துடுது. சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க டியூட்டி முடிஞ்சிடும். அந்த இன்டர்நேஷனல் செக்டரில் இருக்க எல்லாரும் வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. பட் அப்போ வரைக்கும் பிரிண்டர் ஒர்க் ஆகலை. ஜென்ரலாக இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷில் ஒரு இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபிசிக்கலாக எந்த பணமும் பங்களாதேஷ்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. பங்களாதேஷ் கவர்மெண்ட் நியூயார்க்கில் இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கில் அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அங்கே பில்லியன் கணக்காக பணம் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பங்களாதேஷ்லேருந்து இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு நியூயார்க்கில் இருக்க பேங்க்குக்கு போகும், ஸ்விஃப்ட் வழியாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு பங்களாதேஷ்லேருந்து ஸ்விஃப்ட் நெட்வொர்க்குக்கு போகும், அங்கேருந்து நியூயார்க் பேங்க்குக்கு போகும். நியூயார்க் பேங்க்கில் தான் பங்களாதேஷோட மணி இருக்கிறதுனால நியூயார்க் அஃபிஷியல்ஸ் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணாதான் அந்த கரஸ்பாண்டிங் பேங்க்கில் போய் டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி தான் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே நடக்கும். இப்போ திரும்ப பங்களாதேஷ் அந்த வீக்கெண்டுக்கு வருவோம். ஃப்ரைடே ஒரு நாள் லீவ் முடிஞ்சிச்சு. வியாழன் வெள்ளி 2 நாளுமே பிரிண்டர் ஒர்க் ஆகலை. சனிக்கிழமை காலையில் இந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வர்றாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது அவங்க பிரிண்டரில் பார்க்குறாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா சரி ஓகே 2 நாளாக பிரிண்டர் ஒர்க் ஆகலை, இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டர் ஒர்க் ஆகுது போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு முந்தின நாள் இரவு வெள்ளிக்கிழமை இரவு என்ன மாதிரிலாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எம்ப்ளாயீஸ் ஒரு 35 பேப்பரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. 35 டிரான்சாக்ஷன் பங்களாதேஷ்லேருந்து இனிஷியேட் ஆயிருக்கு. அந்த 35 டிரான்சாக்ஷனோட மதிப்பு $1 பில்லியன். நம்ம இந்தியன் கரண்ட் மதிப்பு பார்த்தீங்கன்னா 8368 கோடி வருது. இவ்வளோ பெரிய பணத்தை யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு இவங்களால யூகிக்க முடியல. இவ்வளோ பெரிய தொகையை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, சனிக்கிழமை காலையில் நம்ம பங்களாதேஷ் டைம் அப்படின்னா என்ன ஆகும், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் யூஎஸ் டைம். அவங்க சாயங்காலம் கரெக்டாக 6 மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நியூயார்க் பேங்க்ல இருக்க எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இந்த 35 டிரான்சாக்ஷனையும் பங்களாதேஷ் பேங்க் எம்ப்ளாயி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் 31 டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு, 4 டிரான்சாக்ஷன் கிளியர் ஆயிருக்கு. அந்த கிளியரான 4 டிரான்சாக்ஷனோட மதிப்பு மொத்தம் $83 மில்லியன். அந்த பணம் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதை பார்த்தவனே இந்த பேங்க் எம்ப்ளாயிஸுக்கு தெரியுது இந்த 35 டிரான்சாக்ஷனையும் அன்ஆத்தரைஸ்டா யாரோ தன்னோட சிஸ்டத்தில் ஹேக் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு தெரியுது. லக்கிலி 31 டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதோட மதிப்பு மட்டும் மொத்தம் $836 மில்லியன் வருது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா நியூயார்க்ல இருக்கிற அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் எம்ப்ளாயை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் நாங்க இனிஷியேட் பண்ணல, தயவு செய்து அதை ப்ராசஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் இந்த பேங்க் எம்ப்ளாயோட சாட்டர்டே மார்னிங் அந்த யூஎஸோட ஃப்ரைடே ஈவினிங் அவங்களை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது
பண்ணும்போது அவங்க எல்லாருமே ஒர்க் ஷிஃப்ட் முடிச்சு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நியூயார்க் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல யாருமே வேலை பார்க்கல. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? பிலிப்பைன்ஸ்ல இருக்க ஒரு பேங்க்குக்கு 4 டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லாக போச்சு. அதில் ஏற்கனவே $81 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அது எந்த அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லலாம். அது யாரோ ஹேக் பண்ணி இல்லீகலாக அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை காலையில் பிலிப்பைன்ஸ் பேங்கை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது சாட்டர்டே சண்டே பிலிப்பைன்ஸ் பேங்க்ல லீவு. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மண்டே பிலிப்பைன்ஸில் சைனீஸ் நியூ இயரை கொண்டாடுறாங்க. சைனாவில் இருக்க நியூ இயருக்கு எதுக்கு பிலிப்பைன்ஸில் கொண்டாடுறாங்கன்னா, சைனாக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ஒரு நிறைய கலாச்சார ஒற்றுமை இருக்கிறதுனால சைனீஸ் நியூ இயருக்கு பிலிப்பைன்ஸில் ஹாலிடேங்கிறதுனால சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாளும் பிலிப்பைன்ஸ் பேங்க் லீவ். ஸோ இந்த பங்களாதேஷ் அஃபீஷியலால் அவங்களையும் காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரு பதட்டம் என்ன அப்படின்னா, கிளியரான 4 டிரான்சாக்ஷனையும் அந்த ஹேக்கர்ஸ் வித்ட்ரா பண்ணுறதுக்குள்ளேயும் அவங்கள ஸ்டாப் பண்ணணும். மீதம் இருக்கிற இந்த 31 டிரான்சாக்ஷனும் இப்போதைக்கு டெம்பரவரியாக ஹோல்டில் பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் நியூயார்க் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அந்த 31 டிரான்சாக்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. மொத்தம் 8368 கோடி ஹேக்கர்ஸ் அடிச்சிருவாங்க. திங்க் பண்ணி பாருங்க, பங்களாதேஷ் மாதிரி ஒரு வளர்ச்சி குன்றிய நாடு, இப்போதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய தொகையை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கண்ட்ரியோட பொருளாதாரமே அதால பள்ளத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த பங்களாதேஷ் பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியாம விழி பிதுங்கி நிற்கிறாங்க. பட் ஃபைனலா ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல ஒரு முக்கியமான நபரை பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஏற்கனவே 4 டிரான்சாக்ஷன் த்ரூ ஆயிடுச்சு, நீங்க 31 டிரான்சாக்ஷன் நீங்க கிளியர் பண்ணாதீங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன் இப்போ ஹோல்ட்ல தான் இருக்கு, பட் ஹேக்கர்ஸ் இன்னுமே நிறைய பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்களோட ஸ்விஃப்ட் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணுங்க. ஹேக் பண்ணாலும் சரி, யாருமே இனிமேல் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத மாதிரி ஷட் டவுன் பண்ணுங்கிற மாதிரி அமெரிக்காலேருந்து பங்களாதேஷ் பேங்குக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. உடனே இந்த பங்களாதேஷ் எம்ப்ளாயிஸ் சென்ட்ரல் பேங்க் டைரக்டர்கிட்ட போய் நடந்தது சொல்றாங்க. பிகாஸ் அவருக்கு மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷனையும் சரி எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் சஸ்பெண்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச்சா இருக்கும், நீங்க ஏதோ தெரியாம வளரிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபரை என்னால் சஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும், இந்த சொல்ற கிளிச்செல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிரும், நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி அந்த நிலைமை எவ்வளவு சீரியஸான ஒரு நிலைமையில இருக்குங்கிறத அவர் சரியா புரிஞ்சுக்காம எங்களால இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபரை சஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த பங்களாதேஷ் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. பிலிப்பைன்ஸ்லயும் லீவ்ல இருக்கு. அப்போ வேற வழியே இல்லாம பிலிப்பைன்ஸ் பேங்க்குக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி $81 மில்லியன் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, மேபி பின்னாடி இருந்து இன்னொரு $800 மில்லியன் கூட வரும், தயவு செய்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணி கொடுத்துறாங்கிற மாதிரி இமெயில் அனுப்பி வைக்கிறாங்க. பட் ஏற்கனவே அங்க 3 நாள் ஹாலிடேல இருக்கு, அவன் மெயில் பார்க்க போறா. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடே சீசன் எல்லாமே ஹேக்கர்ஸ் சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோஇன்சிடென்ஸாக நடந்த விஷயம் கிடையாது. பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. ஹேக்கர்ஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பங்களாதேஷில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவுன்னு தெரியும். ஸோ வெள்ளிக்கிழமை அந்த டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணோம், அதாவது வெள்ளிக்கிழமை நைட் இனிஷியேட் பண்ணோன்னா சனிக்கிழமை காலையில் தான் அவன் பார்ப்பான். பட் அவன் ஃபர்ஸ்ட் யூஎஸை காண்டாக்ட் பண்ணும்போது யூஎஸில் வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் ஹவர்ஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் அவன் எதுவுமே பண்ண முடியாது. சரி, பிலிப்பைன்ஸில் போய் காண்டாக்ட் பண்ண போகிறான்னு பார்த்தா அங்கே 3 நாள் லீவு. ஸோ இது எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த 3 நாட்டிலையும் எப்போ கரெக்டாக ஹாலிடே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் இந்த ஹேக்கர்ஸ் அவ்வளவு கிளியராக பிளான் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு அழகா பிளான் பண்ணி ஹேக்கர் பண்ண இந்த விஷயம் ஒரு நாள் 2 நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. இதுக்காக இந்த ஹேக்கர்ஸ் 1 வருடம் பிளான் பண்ணிருக்காங்க. பக்காவா பிளான் பண்ணி தான் சரியான இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், எப்படி ஹேக்கர்ஸ் பங்களாதேஷோட இந்த கம்ப்யூட்டருக்குள்ள நுழைஞ்சாங்க, எப்படி அந்த பேங்கோட சர்வரை ஹேக் பண்ணாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இனிஷியலா இந்த ஹேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்கை தான் ஹேக் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. பட் யூஎஸ்ல டெக்னாலஜியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டமே வேற லெவலில் இருக்கும். ஹேக்கர்ஸ் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தும் கூட ஃபெடரல் ரிசர்வ் பேங்கை அவங்களால தொடவே முடியல. சரி, ஸ்விஃப்ட் நெட்வொர்க், பெல்ஜியமில் இருக்க அந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கில் போக பார்க்குறாங்க, அங்கேயும் செக்யூரிட்டி பக்காவாக இருக்கு, நுழையவே முடியல. அப்போ செக்யூரிட்டி எங்கே வீக்காக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷில் அவங்க யூஸ் பண்ணுற ஹார்ட்வேரும் சரி செக்யூரிட்டி ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக அந்த சர்வரை ஹேக் பண்ணி நம்ம நுழைய
முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன மாதிரிலாம் சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றாங்க. அவங்க கம்ப்யூட்டருக்குள்ள அவங்க எப்படி ஊடுருவி வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸை பத்தி டேட்டா கலெக்ட் பண்றாங்க. அது எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க்டின் போனாலே தெரியும், இல்லை ஃபேஸ்புக் போனாலே தெரியும், இந்த மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே நேவிகேட் பண்ணி அவங்களோட இமெயில் ஐடி, காண்டாக்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிக்கும் அவங்களோட அஃபிஷியல் பேங்க் இமெயில் அட்ரஸுக்கே ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பங்களாதேஷில் இருக்கேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் இந்த மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், உங்கள் பேங்க்கில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, வேலை வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், என்னோட ரெஸ்யூமை அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு PDF ஃபார்மேட்டில் ஒரு ரெஸ்யூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த மெயிலை பார்க்கும்போதே பக்காவாக ஜென்யூனாக தெரியும். ஸோ இங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸும் அந்த PDF டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அது பார்க்க நார்மலான ரெஸ்யூமாக இருந்தால் கூட த மொமெண்ட் அந்த PDF டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே அதில் ஒளிஞ்சி இருக்கிற வைரஸ் கிருமிகள் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இப்படியே ஒரு 10-15 எம்ப்ளாயிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷில் இருக்கிற கம்ப்யூட்டருக்குள்ளே இவங்க அனுப்புகிற அந்த வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் மூலமா அந்த கம்ப்யூட்டருக்கு இவங்களுக்கு அக்சஸ் கிடைக்குது. அந்த கம்ப்யூட்டரில் அவங்க என்ன டைப் பண்ணாலும் அந்த தகவல் அவங்களுக்கு போகுது. ஏன், அந்த கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே இப்போ இந்த ஹேக்கர்ஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுது. பட் இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே போனால் மட்டும் அவங்க இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் அனுப்புறதுக்குன்னு, ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் அனுப்புறதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு 4-5 சிஸ்டம் இருக்கும். இப்போ இந்த ஹேக்கர்ஸோட அடுத்த வேலை என்ன அப்படின்னா, இவங்க ஊடுருவன அந்த கம்ப்யூட்டர் வழியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெட்வொர்க்குள்ள போயிட்டு கடைசியா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் அனுப்புற அந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் பண்ற கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறதா அவங்களோட நெக்ஸ்ட் டாஸ்க். ஜெனரலா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல ஸ்விட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். அதுதான் டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். ஜெனரலா அந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர்வால் மாதிரி, அது இந்த மாதிரி வைரஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா பங்களாதேஷ் பேங்க்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்விட்ச், அதாவது நெட்வொர்க்ல யூஸ் பண்ற ஸ்விட்ச் ரொம்ப சீப்பாக வாங்கி போட்டதுனால அதை ஹேக் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம உடம்புக்குள்ள ஒரு வைரஸ் கிருமி புகுந்த மாதிரி தான் 2 கம்ப்யூட்டருக்குள்ளே புகுந்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க ஸ்விட்ச் வழியாக நெட்வொர்க்கில் போயிட்டு இன்னொரு கம்ப்யூட்டர், ஸ்விட்சுக்குள்ளே புகுந்து இன்னொரு கம்ப்யூட்டர் இப்படியே புகுந்து கடைசியாக அந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் வர அந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க் கம்ப்யூட்டருக்குள்ளே போகிறாங்க. அப்படி போன உடனே இவங்க ஹேக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுவும் கிடையாது. அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ணுற நபரோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அந்த கம்ப்யூட்டரோட ரிமோட் ஆக்சஸையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போது அந்த கம்ப்யூட்டர் ஃபுல் கண்ட்ரோல் வந்திருக்கு. ஒரு நபர் பேங்குக்குள்ளே புகுந்து அந்த கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ரிமோட்டாக ஒரு இடத்துல இருந்து உட்காந்து பண்ணுற அளவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்போது அந்த ஃபுல் கண்ட்ரோல் வரவிட்டு சரியான தருணத்துக்காண்டி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டான தருணத்தை இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் வீக்கெண்ட், பிலிப்பைன்ஸ் வீக்கெண்ட், அதே டயத்தில் US வீக்கெண்ட். ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை சாயங்காலத்திலேருந்தே அந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கோட பிரிண்டர் ஒர்க் ஆகலை. அதையும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பிரிண்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் கிளிச் இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த பிரிண்டர் இன்ஆக்டிவாக வச்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இவங்க ஹேக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரிண்டர் ஆக்டிவா விட்டுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஹேக்கர் ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் எடுத்துட்டு பிலிப்பைன்ஸ்ல இருக்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் 8,368 கோடி அனுப்புறதுக்காக 35 டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் அனுப்பியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்விஃப்ட் நெட்வொர்க் வழியாக போயிருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருக்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் போயிருக்கு. அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் இந்த டிரான்சாக்ஷனை பார்த்துட்டே வர்றாங்க. இவ்வளோ பெரிய தொகையை எப்படி அனுப்புகிறாங்க, எதுக்காக அனுப்புகிறாங்கன்னு அவங்களுக்கு புரியல. பட் இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோட வேலை என்ன அப்படின்னா, ஸ்விஃப்ட்லேருந்து என்ன ரிக்வஸ்ட் வருதோ அதை ப்ராசஸ் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. அது ஜெனியூனா ஏமாத்துறாங்களா, ஹேக் பண்ணுறாங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸ்விஃப்ட் ஒரு டிரான்சாக்ஷனை அனுப்பிச்சா இவங்க அதை கிளியர் பண்ணி தான் ஆகணும். பட் அப்படி இருந்தால் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 35 டிரான்சாக்ஷனில் 31 டிரான்சாக்ஷன்
இந்த யூஎஸ் பேங்க் வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. 4 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் கிளியர் பண்ணி $81 மில்லியன் தான் அனுப்பி வச்சுருக்காங்க. பட் எதுக்காக யூஎஸ் ஃபெடரல் பேங்க் இந்த 31 டிரான்சாக்ஷனை ஹோல்ட் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. மேபி யூஎஸோட இந்த பேங்க் பண்ண இந்த வேலையினால தான் பங்களாதேஷோட எக்கனாமியை காப்பாற்றப்பட்டிருக்குங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதாவது யூஎஸ் ஃபெடரல் பேங்க்கில் ஒரு ரூல் இருக்குது. அவங்க சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னதான் ஸ்விஃப்ட் சில டிரான்சாக்ஷனை கிளியர் பண்ணி அனுப்பிச்சா கூட ஒரு நபருக்கு பணம் அனுப்பும்போது அந்த நபரோட பேங்க் அக்கௌண்ட்ல சில கீவேர்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த கீவேர்டு அவங்க பிளாக் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. பணம் அனுப்ப போகிற நபரோட அட்ரஸ்லையோ பேர்லையோ அந்த ஸ்பெசிஃபிக்கான கீவேர்டு இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ண மாட்டாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சு மேனுவலாக ரிவ்யூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ் வந்து ஒரு கம்பெனியை பிளாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் ஜூபிட்டர் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஜூபிட்டருங்கிற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரானில் இருக்கிற ஒரு கம்பெனியோட தொடர்பில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஈரானுக்கு பணம் அனுப்புறதுனால அந்த ஜூபிட்டருங்கிற பேரில் என்ன டிரான்சாக்ஷன் வந்தால் கூட அது எல்லாத்தையும் யூஎஸ் ஃபெடரல் பேங்க் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த ஜூபிட்டருங்கிற கீவேர்டுக்கும் இந்த ஹீஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸில் இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, பல பேங்க்ல பல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் அவங்க கிரியேட் பண்ண பேங்க்ல ஒரு பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச் இருக்கிற ஸ்ட்ரீட்டோட பேர் ஜூபிட்டர்ங்கிற மாதிரி பேர் இருந்திருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பணம் அனுப்பும்போது பிலிப்பைன்ஸில் இருக்கிற ஜூபிட்டர் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பேங்க்குக்கு தான் இந்த பணம் போகும்போது அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல இருக்க சிஸ்டம் என்ன பண்ணுது, ஜூபிட்டருங்கிற இந்த வார்த்தையை பிடிச்சவன அந்த 30 டிரான்சாக்ஷனையும் ஹோல்டில் வச்சிருக்காங்க. அப்போ அந்த யூஎஸ் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த 30 டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்ணுவாங்க. அது உண்மையிலேயே அந்த ஈரான் கம்பெனியோட தொடர்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த டிரான்சாக்ஷனை யார் இனிஷியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய தொகையை இந்த பேங்க்குக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, இதை கிளியர் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. இதுதான் ஒரு நார்மலான வழக்கமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அனுப்பிச்சு 35 டிரான்சாக்ஷனில் 31 டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சு. பட் அது கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க பங்களாதேஷ் பேங்கோட அந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கை ஹேக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அப்பவே யூஎஸ் டைம் சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. இவங்களும் ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, யூஎஸ் ஃபெடரல் பேங்க்லேருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வரும்ட்டு. அவங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்லவிட்டு கண்டிப்பாக இந்த 31 டிரான்சாக்ஷன் அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கில் இருந்து நம்ம மாட்டிப்போம், கிடைச்ச இந்த $81 மில்லியன் போதுண்டான்னு சொல்லிட்டு அவங்க நெட்வொர்க்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. பட் ஆக்சுவலாக யூஎஸ் ஃபெடரல் பேங்க் சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. 6 மணிக்கு அப்புறம் தான் இந்த டிரான்சாக்ஷன் அவங்க பார்த்துருக்காங்க. பட் யூஎஸ் ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் இந்த டிரான்சாக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷ் இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க்குக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 31 டிரான்சாக்ஷன் அனுப்பிச்சிருக்கீங்களே, அதை நாங்கள் கிளியர் பண்ணவான்னு கேட்டிருக்காங்க. பட் இவங்க இந்த கன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே அந்த ஹேக்கர்ஸ் பங்களாதேஷ் நெட்வொர்க்லேருந்து வெளியில் போயிட்டாங்க. பட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்க இன்னொரு 1 ஹவர் லேட்டாக ஸ்டே பண்ணி தான் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கும். இவங்க ஹேக்கர்ஸ் பேங்கர் மாதிரியே அந்த ரிக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இந்த மொத்தம் $1 பில்லியன் 8000 கோடியும் ஹேக்கர்ஸ்க்கு போயிருக்கும். லக்கிலி பங்களாதேஷ் அப்படி நூல் இலையில தப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹேக்கிங் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா நம்மளுக்கு கிடைச்ச அந்த $81 மில்லியன் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் எதுவும் விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக பங்களாதேஷ் நெட்வொர்க்குள்ளேயே இந்த டிஜிட்டல் ரெக்கார்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. அதாவது டிஜிட்டலாக கம்ப்யூட்டராக இந்த 35 டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணதுக்கு ஒரு எந்த தடையும் இல்லை. பட் இந்த ஹேக்கர்ஸ் பண்ண ஒரு தவறு என்ன அப்படின்னா, அவங்க ஹேக்கிங் முடிய விட்டு அந்த பிரிண்டரை எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த பிரிண்டரில் இந்த 35 டிரான்சாக்ஷனும் பிரிண்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் இந்த 35 டிரான்சாக்ஷனும் பேப்பரில் பிரிண்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பங்களாதேஷுக்கு பல மாதங்கள் தேவைப்பட்டிருக்கலாம். இந்த டிஜிட்டல் மணி ஹீஸ்டோட ஸ்டோரி இதோட முடியல. இதுக்கப்புறம் தான் பல விதமான திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு. பணத்தை இந்த மாதிரி 3D பிலிப்பைன்ஸ் பேங்க்குக்கு அனுப்புறது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் பிலிப்பைன்ஸ் பேங்க்லேருந்து இவ்வளோ பெரிய தொகையை வித்ட்ரா பண்ணி எப்படி இவங்க எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதா ஹேக்கருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருந்திருக்கு. பட் அதே டயத்தில் பங்களாதேஷ் பேங்க் எம்ப்ளாயிஸும் அவங்க இந்த $81 மில்லியன் வித்ட்ரா பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் மெயில் அனுப்பி அவங்க மெயில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் இவங்க 8 ஸ்டெப் எடுத்து வச்சா ஹேக்கர்ஸ் 16 ஸ்டெப் எடுத்து வச்சு இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு முன்னாடியே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. பங்களாதேஷோட டைம் அண்ட் பிலிப்பைன்ஸோட டைம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மணி ஹீஸ்ட் நடந்தது ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்தே நடந்துட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரைடே ஈவினிங்குள்ளேயே பிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த $21 மில்லியன் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. இந்த ஹேக்கர்ஸ் மொத்தம் ஒரு 10-15 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருந்தது பிலிப்பைன்ஸில் அந்த ஸ்பெசிஃபிக்கான
ஆர்சிபிசி அப்படிங்கிற பேங்கோட மேனேஜர் மாயா அப்படிங்கிற பெண்மணி தான். அவங்க தான் இவ்வளவு அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போ இவங்க அக்கௌண்ட்ல $81 மில்லியன் பணம் வந்ததோ அப்போ ஹேக்கர்ஸ் உடனே ஃப்ரைடே ஈவினிங் பேங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு இப்போ எவ்வளோ பணம் வித்ட்ரா பண்ண முடியுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ மாயா என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பெரிய தொகை எங்கிட்ட இல்லை, பட் உங்களுக்காக பக்கத்தில் இருக்க எல்லா பேங்க்லையும் மேக்ஸிமம் எவ்வளோ கலெக்ட் பண்ணி முடியுமோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட $22 மில்லியன் ஃப்ரைடேவே இந்த ஹேக்கர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. பட் அவுட் ஆஃப் $81 மில்லியன் மீதம் இருக்கிற ஒரு $59 மில்லியன் பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு இந்த ஹேக்கர்ஸ் திரும்ப பேங்க்குக்கு வந்தாகணும். பட் பேங்க் வீக்கெண்ட் க்ளோஸ், சனி ஞாயிறு திங்கள் க்ளோஸ்ங்கிறதுனால பட் செவ்வாய்க்கிழமை தான் இந்த ஹேக்கர்ஸால இந்த பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். பட் அதுக்குள்ளேயும் கண்டிப்பா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி ஹேக்கர்ஸ் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ண வந்தா போலீஸ் அவங்களை பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹேக்கர்ஸ் இப்போ என்ன திங்க் பண்ணிருக்கலாம், நம்மளுக்கு கிடைச்ச இந்த $21 மில்லியன் போதுமா, இல்லை நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த $59 மில்லியன் எடுக்க வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹேக்கர்ஸுக்கு சாதகமாக தான் இந்த பங்களாதேஷ் எம்ப்ளாயும் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரைடே நைட் சனிக்கிழமையே தெரிஞ்ச போது இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு பிலிப்பைன்ஸில் பேங்க் எம்ப்ளாயி ரீச் பண்ண முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவங்க பேங்க் எம்ப்ளாயி யாராவது ஒருத்தரை பிலிப்பைன்ஸுக்கு நேராக அனுப்பிச்சு காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கலாம். இவங்க பிலிப்பைன்ஸ் பேங்க்குக்கு மெயில் அனுப்பிச்சிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு. செவ்வாய்க்கிழமை காலையில் பிலிப்பைன்ஸில் பேங்க் ஓப்பன் ஆகுது. பட் பேங்க் ஓப்பன் ஆன அடுத்த நொடியே இந்த ஹேக்கர்ஸ் திரும்ப பேங்க்குக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற $59 மில்லியன் பணத்தையும் வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அதையும் மாயாங்கிற இந்த பேங்க் மேனேஜர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தெல்லாம் கையில் தூக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பங்களாதேஷ்லேருந்து அனுப்பிச்ச மெயிலை பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாருமே ஹேக்கர்ஸ் மொத்தம் $81 மில்லியன் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்கிறது அவ்வளவு லேட்டாக தான் இந்த பிலிப்பைன்ஸ் பேங்க் எம்ப்ளாயிஸுக்கே தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே இந்த ஹேக்கர்ஸுக்கு சாதகமாக இந்த பேங்க் எம்ப்ளாயும் ஒரு ஸ்லோவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை இவங்க பிளானிங் எல்லாமே பக்காவாக இருந்ததுனால தான் இந்த $81 மில்லியன் அவங்களால கொள்ளையடிக்க முடிஞ்சது. பட் அதே டயத்தில் அவங்க பிளானிங் என்ன, $1 பில்லியன். பட் லக்கிலி பங்களாதேஷ் தப்பிச்சிட்டாங்க. சரி, இந்த கதை இதோட முடிஞ்சது. $81 மில்லியன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா இதுக்கப்புறமும் இதில் பல ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. ஓகே, இந்த பணத்தெல்லாம் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இது அந்த ஹேக்கர்ஸ் போய் செலவழிச்சிட முடியுமா? அது பிலிப்பைன்ஸ் லோக்கல் கரன்சியில் தான் இருக்குது. இவங்க வித்ட்ரா பண்ண எல்லா பணமுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான சீரியல் நம்பர் இருக்குது. இதை போய் ஒரு கடையில் மாற்றினாலே அடுத்த நொடியை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லா பேங்க் கொள்ளையிலையும் சரி, பணத்தை கொள்ளையடிக்கிறத விட குற்றவாளிகள் எப்போ மாட்டுவாங்கன்னா அதை செலவழிக்கும் போது தான் மாட்டுவாங்க. அதனால் இந்த சீரியல் நம்பரை வச்சு யாராவது பணத்தை பிலிப்பைன்ஸில் எக்ஸ்பென்ஸை செலவழிக்க முயற்சி பண்ணால் அவங்கள அரெஸ்ட் பண்ணலான்னு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த ஹேக்கர் சும்மா வேற லெவலில் திங்க் பண்ணுறாங்க. மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு தமிழில் ஒரு விளக்கம் சொல்லணும்னா என்ன பண்ணனா, கருப்பு பணத்தை கிட்டத்தட்ட வெள்ளையாக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போதை மருந்தோ இல்லை ஒரு தீவிரவாத கும்பலந்தோ ஏதோ தவறான வழியில் ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை லீகலான பணத்தை மாற்றுற ப்ராசஸ்க்கு பேர் தான் மணி லாண்ட்ரிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் பேங்க்லேருந்து இவங்க எடுத்துகிட்டு வந்த எல்லா பணமே கொள்ளையடிக்கப்பட்ட பணம். பட் அந்த பணத்தோட கரன்சியோட சீரியல் நம்பரை வச்சு அவங்க மாற்றிப்பாங்க. ஸோ அந்த பணத்தை வேற கொடுத்துட்டு வேறு லீகலாக வேறு பணத்தை வாங்குறதுக்குரிய ப்ராசஸ் தான் மணி லாண்ட்ரிங். பட் இவ்வளோ பணத்தை யாரை கொடுத்துட்டு லீகலாக மாற்ற முடியும்? அங்கே தான் இவங்க பக்காவாக ஒரு பிளானிங் வச்சுருக்காங்க. அதுக்கு இவங்க சூஸ் பண்ண பிளேஸ் கேசினோ, சூதாடுற இடம். பிலிப்பைன்ஸில் மில்லியன் கணக்காக சூதாட்ட கிளப் நிறையாவே இருக்குது. அங்கே மில்லியன் கணக்காக பணத்தை கொண்டு போய் சூதாடுறங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஸோ இப்போ இவங்க இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இதில் இன்வால்வ் ஆகாமல் சைனாலேருந்து ஒரு 10-15 பேரை வர சொல்கிறாங்க. இவங்க கொள்ளையடித்த பணத்தை அந்த 15 பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. சைனாக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல லிங்க் இருக்குது. அதுவும் அப்போ சைனீஸ் நியூ இயருங்கிறதுனால நிறைய பேர் வெக்கேஷனுக்கு பிலிப்பைன்ஸுக்கு வருவாங்க, சூதாடுவாங்க. அதனால் இது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியல. ஜென்ரலாக இந்த சூதாட்ட கிளப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் $1 மில்லியன் பணத்தை கொடுத்துட்டு ஒரு டோக்கன் மாதிரி வாங்கிக்கலாம். அந்த டோக்கனை வச்சு நீங்கள் சூதாடலாம். இன்கேஸ் தோத்துட்டிங்கன்னா அந்த டோக்கன் உங்களை இருந்து போயிடும். இன்கேஸ் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா டபுள் மடங்கு டோக்கன் கிடச்சிச்சுன்னா அந்த 2 டோக்கனை கொடுக்கும்போது அந்த டோக்கனுக்குரிய கரஸ்பாண்டிங் $2 மில்லியன் பணம் கொடுப்பாங்க. பட் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பணத்தை தர மாட்டாங்க. இப்போ வேறு மாதிரி கரன்சி உங்கள் கைக்கு வந்துடும். ஈவன் நீங்கள் வேறு நாட்டு கரன்சியை கூட அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். பிலிப்பைன்ஸ் கரன்சியாக கொடுத்துக்கிட்டு சூதாடி முடிச்சுட்டு US டாலராக வித்ட்ரா பண்ணிக்கலாம். சூப்பரில் இதை விட மணி லாண்ட்ரிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு இடமே கிடையாது. இப்போ இந்த 15 பேரும் என்ன பண்ணுறாங்க, நிறைய மில்லியன் கணக்கான பிலிப்பைன்ஸ் கரன்சி எடுத்துகிட்டு எல்லாருமே போய் அந்த சூதாட்ட கிளப்பில் கொடுத்துட்டு எல்லாருமே ஒரு டோக்கன் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் வரும், இன்கேஸ் இந்த மணியை போய் அவங்க சூதாட்டத்தில் போய் தொலைச்சிட்டா
இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஹேக் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிருன்னு நினைக்கலாம். இங்க தான் அந்த ஹேக்கர்ஸோட மாஸ்டர் மைண்டே இருக்கு. இந்த 15 பேரும் சேர்ந்து தான் அவங்களுக்குள்ள சூதாடிக்கிறாங்க. ஸோ இந்த 15 பேரில் யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களுக்குள்ள தான் பணம் வரப்போகுது. அட் த எண்ட் இந்த சூதாட்ட கிளப்பு என்ன பண்ணுவாங்கன்னா 1% இல்லை 2% கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த 15 பேரும் அவங்களுக்குள்ளே சூதாடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஃபைனலாக பணத்தை கொண்டு போய் வித்ட்ரா பண்ணுறாங்க. இந்த டைம் அவங்க US கரன்சியை வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் பேங்க்லேருந்து இவங்க எடுத்துட்டு வந்த $81 மில்லியன் மேபி ஒரு 1 or 2% கமிஷன் போக இப்போ ஒயிட்டா அழகான US டாலரா மாறிடுது. இந்த ஹேக்கர் சக்சஸ்ஃபுல்லா அவங்க கொள்ளையடிச்ச $81 மில்லியன் பணத்தை எடுத்துட்டு பறந்து போயிடுறாங்க. இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அந்த ஹேக்கர்ஸை யாராலையும் பிடிக்க முடியல. பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு $81 மில்லியன் லாஸ் ஆயிருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சுமாங்க. இன்கேஸ் நினைச்சு பாருங்க, அவங்களோட $1 பில்லியன் பணம் போயிருந்தா என்ன ஆகும்? அட்லீஸ்ட் $81 மில்லியன் போயிருக்கேன்னு நினைச்சிட்டு அவங்க மனசை தேத்திக்கிட்டாங்க. சரி, இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த கேஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரி, இவ்வளோ பெரிய பணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 கண்ட்ரியை ஏமாற்றி கடத்திட்டு போனாங்களே, அந்த கொள்ளையர்கள் யாரு, அந்த ஹேக்கர்ஸ் யாரு அப்படிங்கிறத போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. பங்களாதேஷ் செக்யூரிட்டி ஏஜென்சி மட்டுமல்ல, US செக்யூரிட்டி ஏஜென்சி, அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி செக்யூரிட்டி ஏஜென்சி, இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பிகாஸ் இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணலைன்னா இந்த மாதிரி பல பேங்க் கொள்ளைகள் அரங்கேறும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பங்களாதேஷோட பேங்க் எம்ப்ளாய்க்கு ஜாப் வேணும்னு சொல்லி ஒரு இமெயில் வந்திருக்கலாம். அந்த இமெயில் வழியாக தான் வைரஸ் உள்ள வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வைரஸோட ஸ்ட்ரக்சரை பார்க்க விட்டு தெரிஞ்சு போச்சு இதை யாரு பண்ணிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நார்த் கொரியா கண்ட்ரியில் லாசரஸ் அப்படிங்கிற நம்பர் 1 ஒரு ஹேக்கிங் குரூப் இருக்காங்க. அந்த ஹேக்கர்ஸ் லாசரஸ் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர்ஸ் தான் இதை பண்ணியிருக்காங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. அதை எப்படி உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி சோனி என்டர்டெயின்மெண்ட்டோட நெட்வொர்க்கை ஹேக் பண்ணியிருக்காங்க. அந்த நெட்வொர்க்கில் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸோட ஸ்ட்ரக்சர்ஸும் இப்போ பங்களாதேஷ் பேங்க்கில் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸோட ஸ்ட்ரக்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்போ சோனி நெட்வொர்க்கை ஹேக் பண்ணது இந்த லாசரஸ் குரூப் தான். அந்த குரூப் தான் இதை பண்ணியிருக்காங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. பட் அந்த லாசரஸ் குரூப் சோனி நெட்வொர்க்கை எதுக்காக ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை உங்களுக்கு சொல்கிறேன். சோனி என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்க நிறைய சினிமா படம் கூட இருப்பாங்க. இந்த சோனி நெட்வொர்க் தி இன்டர்வியூ அப்படிங்கிற பேர்ல ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தோட பிரதான நோக்கமே ஒரு காமெடி படம் தான். நார்த் கொரியாவோட லீடர் கிம் ஜாங் உன் அப்படிங்கிற நபரை ட்ரோல் பண்ணி அவரை மாதிரி உருவ அமைப்பு ஒருத்தரை அந்த படத்துல நடிக்க வச்சு அவரை பயங்கரமா கலாச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்ட நார்த் கொரியா கவர்மெண்ட் இந்த படத்தை தடை பண்றதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க. பட் அதையும் மீறி சோனி நெட்வொர்க் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் தியேட்டர்ல நிறைய வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்து அந்த படத்தை மக்கள் பார்க்க விடாத மாதிரி நார்த் கொரியா கவர்மெண்ட் பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அதனால சோனி என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, நீ தியேட்டர்ல தானே பார்க்க விட மாட்டேங்கிற, நான் அந்த படத்தை டிஜிட்டலா ரிலீஸ் பண்றேன், என்னோட வெப்சைட்டுக்கு வாங்க, அந்த படத்தை நீங்க ஒரு ரெண்டல் கொடுத்து பாருங்கிற மாதிரி சோனி நெட்வொர்க்ல அவங்களோட வெப்சைட்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. பட் இதுக்கு அப்புறம் தான் நார்த் கொரியா கவர்மெண்ட் என்ன பண்றது, லாசரஸ்ங்கிற இந்த ஹேக்கிங் குரூப்பை ஹையர் பண்ணி அவங்களுக்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்து சோனி நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி அந்த படத்தை யாருமே பார்க்க முடியாத மாதிரி பண்றாங்க. ஈவன் இது ஒரு வரலாற்றிலே மிகப்பெரிய ஹேக்கிங்காக பார்க்கப்படுது. சோனிங்கிற சேஃப்டியான அந்த நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி பல நாட்கள் அவங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சோனி நெட்வொர்க்கில் ஏதாவது சேல் பண்ணால் கூட அவங்க பேப்பரில் தான் பில் போடுற மாதிரி இந்த ஹேக்கர்ஸ் அவங்க நெட்வொர்க்கில் அவ்வளோ பெரிய டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த லாசரஸ்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலான ஹேக்கர்ஸ் குரூப்பா இல்லை நார்த் கொரியா கவர்மெண்ட் தான் இதை ரன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த குரூப்புக்கு ஃபண்ட் பண்ணுறது நார்த் கொரியா கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த லாசரஸ் அப்படிங்கிற குரூப் 2017 வருஷம் இன்னொரு உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி ஒரு மால்வேர் ரெடி பண்ணியிருக்காங்க. வாண்ட் டு கிரை மால்வேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைரஸை உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்லையும் இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க. அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் திருடி வச்சுக்கும். இது நம்ம பர்சனல் கம்ப்யூட்டராக கூட பரவாயில்ல, சில அஃபிஷியலில் ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா எல்லாத்தையும் திருடி வச்சுப்பாங்க. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை போய் அக்சஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது ரெட் கலரில் ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த மாதிரி உங்கள் டேட்டாவில் நாங்கள் ஹேக் பண்ணிட்டோம், எங்களோட பிட்காயினுக்கு $300 பணத்தை அனுப்பிடுங்க, உங்கள் டேட்டாவை
நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வாரம் டைம் தர்றாங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொடுக்கலனா அடுத்து அது டபுள் மடங்காகும், $600 ஆகும். அப்போ வரைக்கும் அந்த பணத்தை கொடுக்கலனா உங்கள் டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். பட் இதுக்கு பயந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இந்த பிட்காயினுக்கு பணத்தை பண்ணி அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணியிருக்காங்க. சில பேரால் ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சிச்சு, சில பேரால் ரிட்ரைவ் பண்ணவே முடியல. ஈவன் இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் மூலமாக இந்த லாசரஸ்ங்கிற குரூப் கிட்டத்தட்ட ஒரு $100 மில்லியன் பணத்தை கூட சம்பாதிச்சிருக்காங்க. இந்த கிரைமை பண்ணது லாசரஸ் அப்படிங்கிற ஹேக்கர் குரூப்னு தெரிஞ்சா கூட யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னா ஃபைனலாக இந்த கதையில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஸோ இந்த கிரைமில் இன்வால்வ் ஆன ரொம்ப லத்தாஜிகளாக இருந்த பங்களாதேஷ் பேங்க் எம்ப்ளாயீஸ், அந்த போர்ட் டைரக்டர் அப்படின்னு நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தால் கூட யாருக்குமே ஒரு ட்ரையல் மாதிரி வச்சு தண்டனைலாம் கொடுக்கல. பட் இந்த கேஸில் தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரே பெண்மணி பிலிப்பைன்ஸ் அந்த பேங்க் மேனேஜர் மாயாங்கிற பெண்மணி தான். அவங்க தான் ஹேக்கர்ஸுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, $81 மில்லியன் பணத்தை வித்ட்ரா பண்ணியும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நார்மல் ஒரு பேங்க் கஸ்டமர் நினச்சி தான் பண்ணேன், எனக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இல்லைங்கிறாங்க. பட் எதுக்காக இவங்க ப்ரியராக எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இவ்வளோ பெரிய தொகையை அவசரப்பட்டு வித்ட்ரா பண்ணி கொடுத்ததுனால மேபி அந்த ஹேக்கர்ஸ்லேருந்து மாயாங்கிற இந்த பெண்மணி ஏதாவது கமிஷன் வாங்கியிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு $2 மில்லியன் பணமாவது வாங்கியிருக்கலாம்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு பிலிப்பைன்ஸ் நீதிமன்றத்தில் இந்த பேங்க் மேனேஜர் மாயா குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கு 59 வருடம் சிறை தண்டனை கொடுத்து மொத்தம் $109 மில்லியன் ஃபைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீஸ்ல இழந்ததே $81 தான். பட் இந்த பெண்மணிக்கு $109 மில்லியன் ஃபைன் பண்ணி 59 வருடம் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு மேனேஜராக தான் என்னோட வேலையை பண்ண தவிர எனக்கும் அந்த கும்பலுக்கும் என்ன தொடர்பு இல்லைன்னு சொன்னா கூட ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பெண்மணி ஜெயிலில் தான் இருக்காங்க. இந்த கேஸை படிச்சு போகும்போது எனக்கு தோணுதுன்னா, நம்ம இப்போ வாழ்க்கை எல்லாமே டிஜிட்டல் அப்படிங்கிற பயணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போலாம் நான்லாம் வெளியில் போனால் அந்த பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கொடுத்ததே எப்போன்னு எனக்கு மறந்து போச்சு. எல்லாமே ஜிபே தான், அப்படியே ஸ்கேன் பண்ண வேண்டியது, இப்படி பே பண்ண வேண்டியது, இப்படி தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி டிஜிட்டலாக போகும்போதும் சில ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓல்டு மாடலில் பாருங்க, ஒரு பணத்தை கொள்ளையடிக்க இவ்வளோ பெரிய பணத்தை கொள்ளையடிக்கிறதெல்லாம் பாசிபிளே கிடையாது. பட் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் உலகத்தில் எந்த மூலையில் உட்காந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் இருந்து மண்டையில் திறமை மட்டும் இருந்தால் எப்படி அழகாக அந்த ஹேக்கர்ஸ் பிளான் பண்ணாங்க. இந்த கேஸை படித்து முடிச்சு என்னால் இதுலேருந்து வெளியிலே வர முடியல. இந்த ஹேக்கர்ஸை உண்மையிலே பாராட்டாமல் இருக்கவே முடியல. எவ்வளவு திறமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த திறமையை ஏதாவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எப்படி இருக்கும். அதுவும் எல்லாத்தையும் தாண்டி அந்த வீக்கெண்டை செலக்ட் பண்ணி அந்த மால்வேர் அனுப்பிச்சு பணத்தை கொள்ளையடிச்சு கடைசியில் அந்த கேசினோவில் போய் மணி லாண்டரிங் பண்ணாங்க பார்த்தீங்களா. சும்மா வேற லெவல் பிளான் ஆக்சுவலி. இந்த டிஜிட்டல் மணி ஹீஸ்ட் கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.